நீங்க இன்னும் இந்த மாதிரி சென்டர் ப்ளீட்ஸை ஃப்ளாட்டா அயர்ன் பண்ணி கட்டிட்டு இருக்கீங்களா? அப்ப வாங்க இந்த வீடியோல இந்த மாதிரி ஃப்ளஃபியான பபிள் ப்ளீட்ஸை எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளோட சென்டர் ப்ளீட்ஸ்க்கான மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கையிலேயே நான் ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன். பட் எல்லா ப்ளீட்ஸுமே ஒரே சைஸ்டாக ஈவனாக இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த ப்ளீட்ஸை கிளிப் போட்டு டேபிளில் செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் சாரியோட அனதர் எண்டை இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஈவனாக ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த ஒவ்வொரு ப்ளீட்ஸுக்கும் நடுவில் சின்ன சின்னதாக கேப் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 இன்ச் கேப் விட்டு ஈவனாக எல்லாமே நான் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நான் இன்னொரு பின்னும் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட செகண்ட் பின் வரைக்கும் நான் வந்து ஒரு நல்ல அயனிங் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் இது சாரியோட பாதி வந்துட்டு டக்கின் பண்ணிடுவோம். அண்ட் மீதி சாரியோட பல்லு ப்ளீட்டே கவர் ஆயிரும். கீழே மீதி இருக்கிற இந்த ப்ளீட்ஸ் எதுவுமே நம்ம அயன் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி 1 by 1 ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சாரியோட உள்பாகத்தில் நம்ம வந்து அயனிங் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சாரியோட ஒரு லேயர் நீங்கள் எடுத்திங்கன்னா உள்ள ப்ளீட்ஸோட லேயர்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதில் வந்து ஃபுல்லாக அயனிங் கொடுக்காம ஒரு சைடு மட்டும்தான் நம்ம அயன் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு அயனிங் கொடுத்துட்டு ஒவ்வொரு ப்ளீட்ஸோட ஒவ்வொரு எண்ட்லேயும் இந்த மாதிரி நான் அயன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பபிள் ப்ளீட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த பபிள் ப்ளீட்ஸ் மூவ் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒவ்வொரு ப்ளீட்ஸ்க்கும் நடுவில் சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த வீடியோவில் காட்டலை. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு மெத்தடோட காட்டுறேன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.